ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி வெஜிடபிள் புலாவ் ரைஸ் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டிஷ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் பச்சை பட்டாணியை நைட்டே கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த பச்சை பட்டாணி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மறுநாள் காலையில் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், பட்டாணி வெந்துச்சு, விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொரு குக்கர் எடுத்திருக்கேன். அந்த குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஊற்றி செய்யும் போது இந்த டிஷ் நல்லா வாசனையாக இருக்கும். அதனால நான் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆப்ஷனல் தான், அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு இதெல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த எண்ணெய் காஞ்சதும் இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய சைஸ் 2 வெங்காயத்தை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் எவ்வளோக்கு மெலிசாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நான் வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே நல்லா வதங்கி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அது கூடவே காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதுவும் அது கூடயே சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நம்ம இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது, பச்சை மிளகா தான். அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரில் நல்லா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் அந்த சுண்டல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் தேவையான அளவு காய்கறிகளை சேர்த்துக்கிறேன். நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3மே சேர்த்துருக்கேன். இந்த 3த்தில் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். காய்கறி சேர்க்குறதுல நம்ம விருப்பத்தை பொறுத்து தான். ஆனால் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போது 3மே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வேக வைங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க போதும், அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடி பிடிச்சதுன்னா சாப்பாடு அடியில் தீஞ்சிரும். அது ஸ்மெல் கருகின வாடை அடிக்கும். அதனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போது பட்டாணி, காய்கறி எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். தண்ணியை காய்கறி வதங்கும் போதே நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதி வர அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கு ஆட் பண்ணிங்கன்னா சாப்பாடு சீக்கிரமாக வெந்து வந்துடும். நான் இது பசங்களோட டிஃபன் பாக்ஸ்க்காக செய்கிறேன். அதனால நான் தேங்காய் பால் ஆட் பண்ணலை. அதுக்கு பதில் நான் வெறும் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் தேங்காய் பாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணல. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க. 1:2 கணக்குக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் ரைஸ்க்கு 2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அது கூட அரிசியை ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் அடி பிடிக்காத அளவுக்கு அடி வரைக்கும் நல்லா கலரி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரோட மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள், குக்கரில் மூடி போட்டுட்டேன், விசிலை வச்சுட்டேன். 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. 3 விசில் வந்துடுச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். குக்கரோட காற்றெல்லாம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அருமையான சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு கலரி விட்டுக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.